உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் லான் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ இருந்தால் கம்பல்சரி அது நாகதோஷம். 7 தலைமுறைக்கும் இந்த நாகதோஷம் தொடரும்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கான பரிகாரங்கள் பண்ணலைன்னா கம்பல்சரி இந்த நாகதோஷம்ன்றது கண்டிப்பாக பரவும். 5ஆம் பாகவத்தில் ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ உட்காரும் போது புத்திர பாக்கியத்தை கெடுப்பாங்க. நல்லா தாங்க லவ் பண்ணி தாங்க கட்டிக்கிட்டாங்க, ஆனாலும் என்னன்னு தெரியல கல்யாணம் ஆனதுலேருந்து எலியும் பூனையுமா இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஏற்கனவே அந்த நாகம் கோபமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பரிகாரங்கள் பண்ண போகிறீங்க. அங்கே போயிட்டும் குங்கத்தை தூவி இன்னும் அந்த உக்கிரத்தை உண்டு பண்ணிடுறீங்க. அதாவது புத்து மேலே எப்பவுமே அகல் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடக்கூடாது. அகல் விளக்கு ஏற்றி வச்சு இந்த வாழைத்தண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. வாழடி வாழையா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு நிம்மதி கொடுக்கும். ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த திருமண தடை. எங்கே பாரு திருமண தடை, எல்லாம் ஓகே ஆகுது, ஜாதக பொருத்தம்லேருந்து எல்லாம் ஓகே ஆகுது, ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் கல்யாணம் நின்றுடுச்சு, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு கூட திருமண தடை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் இந்த நாகதோஷம், எங்கே பார்த்தாலும் நாகதோஷம் சொல்லி கேள்விப்பட்டுருப்பீங்க. எந்த ஜாதகர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலுமே நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகதோஷம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாகதோஷம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள், அதாவது நீங்கள் கேட்கலாம், நாங்கள் யாருமே பாம்பு அடிக்கிறது இல்லைங்க, எங்கள் அப்பா கூட அடித்தது இல்லை, அப்புறம் எப்படி எங்களுக்கு நாகதோஷம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். இது உங்கள் அப்பா அடித்தாதான் நீங்கள் அடித்தாதான் கிடையாது. உங்கள் முன்னோர்கள் வழியில், அதாவது பரம்பரையாக பார்த்தீங்கன்னா 7 தலைமுறைக்கும் இந்த நாகதோஷம் தொடரும்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கான பரிகாரங்கள் பண்ணலைன்னா கம்பல்சரி இந்த நாகதோஷம்ன்றது கண்டிப்பாக பரவும். அது என்னன்னா இந்த நாகதோஷம், அதாவது புத்து இருக்கும், புத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு வேப்ப மரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை யாராவது போய் அடிச்சிடுறது, அதை புத்தை கலைக்கிறது. பாம்பு அதாவது மெனநாகம்னு சொல்லிட்டு இருக்கும் வீட்டில், ஒருத்தர் வீட்லேயும் சில பேர் வீட்டில் எடுக்கும். அந்த மெனநாகத்தை அடிச்சிடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது நாகதோஷம் ஏற்படுது. அதே மாதிரி நீங்கள் முன் ஜென்மத்திலையும் பார்த்தீங்கன்னா பாம்பு அடித்த தோஷம் இருந்தாலும் அதுவும் இந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு அது தொடரும்னு சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தில், அதாவது உங்களோட லக்னம் தான் பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்குற ஸ்தானம் அந்த லக்னம். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் லான் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ இருந்தால் கம்பல்சரி அது நாகதோஷம். அதாவது லக்னத்திலே இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா பேர் புகழ் அந்தஸ்தை கெடுப்பார். அதாவது நீங்கள் நல்ல ஒரு பீக்கில் நல்ல பேர் எடுத்திருப்பீங்க, திடீர்னு உங்கள் பேருக்கு ஏதாவது அவப்பேர் வர மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். இது நாகதோஷம். அதாவது லக்னத்தில் ராகுவோ இல்லை கேது பகவானோ உட்காரும் போது இந்த நாகதோஷம் உங்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் பாவம்னு சொல்கிறவர் வாக்குஸ்தானம் சொல்லுவோம். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா, அதாவது உங்களுடைய வாக்கில் பாம்பு கொத்துற மாதிரி இருக்கும். சில பேருடைய பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அப்படியே சுருக்குன்னு இருக்கு. எப்பா இவன் பேசினாலே சரி, இந்த பொண்ணு பேசினாலே சரி, பாம்பு கொத்துற மாதிரி இருக்கு பேச்சு, ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி விழும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் கம்பல்சரி ராகு பகவானோ கேது பகவானோ இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் பாவம்னா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 5ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லுவோம். 5ஆம் பாவத்தில் ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ உட்காரும் போது, அதாவது 5ஆம் பாவம்ன்றது புத்திர பாக்கியத்தை கெடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது குழந்தை அவங்களுக்கு உருவாயிருக்கும், அந்த உருவான குழந்தை கலையிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் 5ஆம் பாவத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கும்போது கம்பல்சரி இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம். 7ன்றது கலத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து மேரேஜ்க்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பல்சரி 7ஆம் பாவத்தை தான் நாங்கள் எல்லா ஜோதிடருமே பார்ப்பாங்க. 7ல் ராகு பகவானோ இல்லை கேது பகவானோ உட்காரும் போது கண்டிப்பாக அந்த திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஒன்று கல்யாணம் தடைப்பட்டுட்டு வரும்,
அதாவது 30 வயசு 35 வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிற அளவுக்கு போயிருக்கும். ஏன்னா சண்டை சச்சரவு வரும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நாகதோஷம் இருந்து நாகதோஷம் இல்லாதவங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது 2 பேருக்குள்ளேயோ ஈகோ ப்ராப்ளம் வரும். நிறைய விஷயங்களில் வந்து ஒத்துப்பட்டு வராது, சண்டை சச்சரவு வரும். நல்லா தாங்க லவ் பண்ணி தாங்க கட்டிக்கிட்டாங்க, ஆனாலும் என்னன்னு தெரியல கல்யாணம் ஆனதுலேருந்து எலியும் பூனையுமா இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ கலத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும் போது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பிரச்சனையை தான் கொடுப்பாரு. அப்போ அந்த விஷயத்தில் வந்து 2 பேருக்குள்ளுமே லைஃப் லாங் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. பரிகாரங்கள் பண்ணாமல் மேரேஜ் பண்ணும்போது அந்த சாந்தி பரிகாரம் சொல்லி பண்ணுவோம். அந்த பரிகாரங்கள் பண்ணாதான் ராகுவும் சரி கேது பகவானும் சரி எந்த பிரச்சனைகளும் கொடுக்காம இருப்பார். அதே மாதிரி 8ல் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அடிக்கடி, அதாவது பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாலி கைட்டி போட்டுருவாங்க. ஏதாவது சின்ன சண்டை வந்தால் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி தாலி கட்டி போடுறா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து 8ல் வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் 8ல் வந்து கேதுவோ இல்லை ராகுவோ இருக்கும்போது மாங்கல்யம் அவங்களுடைய அந்த கழுத்தில் தங்காதுன்னு சொல்லி சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் கைட்டி போடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இல்லையா ஹஸ்பண்ட்குள் அந்த 8ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வந்து இந்த தடைகளை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண்டத்தை உண்டு பண்ணும். 8ஆம் பாவம்னாவே கண்டம் சொல்லி சொல்லுவோம். ஸோ 8ல் போயிட்டு இவங்க உட்காரும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விபத்துன்றது வந்து உங்கள் லைஃப்பில் வராமல் போகாது. ஸோ அதனால் 8ல் கேது பகவானோ ராகு பகவானோ இருக்கும்போது அதுக்கான என்ன பண்ணலான்றதை நீங்கள் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து தொழில் ஸ்தானம் 10. தொழில் ஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்காரும்போது தொழிலை கண்டிப்பாக கெடுப்பார். அதாவது நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்காது. அது பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 10 தொழில் செய்வாங்க. இங்கே ஒரு தொழில் அங்கே ஒரு தொழில் இது அதுன்னு மாற்றி பண்ணிட்டேன். எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கான லாபமே கிடைக்கல, நஷ்டம் ஆனது மிச்சம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ கம்பல்சரி இருப்பாங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தொழிலை தான் கெடுப்பாங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்குள்ளேயும் பிரச்சனைகளும் உண்டு பண்ணிடும். சில பேருக்கு ராகு பகவான் 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா கம்பல்சரி அதை தொடங்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஃப்ரெண்டை வச்சு நீங்கள் அது தொடங்கினாலுமே அதில் ஏதாவது ஒரு தடங்கள் விரிசல் இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை உண்டு பண்ணிடும். ஸோ அதனால் 10ல் வந்து ராகுவோ கேதுவோ இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு தொழிலையும் வந்து, அதாவது தொழில் நீங்கள் தனியாக தொடங்குங்க, கூட்டு தொழில் செய்கிறத வந்து தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி 12ஆம் பாவம் 12ன்றது வந்து விரயஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்யுன்யத்தையும் குறிக்கும். ஹஸ்பண்டோடைய அந்யுன்யத்தையும் அது குறிக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து 12ஆம் பாவத்தில் வந்து ராகு பகவான் கேது பகவான் இருக்கும்போது நிறைய பயணங்களில் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தூக்கமின்மை, எப்போ பார்த்தாலுமே வந்து நைட்டு 12ஆவது தூங்குறதுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் 12ல் ராகுவோ கேதுவோ உட்காரும்போது கண்டிப்பாக தூக்கமின்மைன்ற பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தான் தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே 12ல் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது கண்டிப்பாக அது உண்டு பண்ணும். இந்த நாகதோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே அதில் தடங்கள். ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் வழியில், ஏன்னா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடே அமையாது. சொந்த வீடே ஏன் அமையல அப்படின்னு பார்க்கும்போது கம்பல்சரி அங்கே நாகதோஷம் இருக்கும். நாகதோஷம் ஏன் இருக்குன்னா அவங்க வாழற அந்த புத்தை வந்து நம்ம முன்னோர்கள் கலைக்கிறதோ இல்லை நம்ம ஏதாவது தெரியாமல் கலைக்கிறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சொந்த வீடுன்ற அந்த பாக்கியம் வந்து, அதாவது 4ஆம் பாவத்தில் வந்து ராகுவோ கேதுவோ இருக்கும்போது, ஏன்னா 4ஆம் பாவம் தான் வந்து வீடு மனை யோகம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வண்டி வாங்கின யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து எவ்வளோ வண்டி வாங்கினாலுமே ஏதாவது ஒரு மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த வண்டி ரிப்பேர் ஆகுறது, அந்த வண்டியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் போன மாதம் தான் வாங்கின புது வண்டிங்க, ஆனால் ஏதாவது ஒரு பைக் பிரச்சனை, கார் பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கும்போது வண்டியிலையும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை காட்ட ஆரம்பிக்கும். அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது மன நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த
நாகதோஷம் கொடுத்துரும். ஸோ இந்த நாகதோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இந்த பாவத்துலலாம் இருந்தால் நாகதோஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதுக்கான பரிகாரங்கள் என்னங்க? ஏன்னா எனக்கு இருக்கு, லக்னத்தில் இருக்காரு, 2ல் இருக்காரு, 12ல் இருக்காரு. ஸோ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாகாத்தம்மன் புத்து கோயிலுக்கு போங்க. அதாவது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி டைம், அந்த டைமில் போயிட்டு மாதத்துக்கு ஒரு தடவாவது போயிட்டு அந்த புத்து மேலே நல்லா மஞ்சளை தூவுங்க. மஞ்சளை தூவிட்டு ப்ளஸ் குங்கம் என்ன பண்ணுறீங்கன்னா அது பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன தட்லியோ இல்லை ஒரு இலையிலையோ குங்கத்தை போடுங்க. குங்கத்தை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா புத்து மேலே தூவிடுறீங்க. புத்து மேலே குங்கத்தை தூவும் போது அது என்னன்னா உக்கரத்தை உண்டு பண்ணும். அதாவது உள்ளே இருக்கிற நாகம், ஏற்கனவே அந்த நாகம் கோபமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அதை சாந்தி பண்ணுறதுக்காக பரிகாரங்கள் பண்ண போகிறீங்க. அங்கே போயிட்டும் நீங்கள் குங்கத்தை தூவி அது மேலே இன்னும் அந்த உக்கரத்தை உண்டு பண்ணிடுறீங்க. ஸோ அந்த உக்கரத்தை உண்டு பண்ணாமல் குங்கத்தை ஏதாவது ஒரு இலையிலையோ இல்லை ஏதாவது சின்ன சாதாரண இடத்துலையோ சின்ன கொஞ்சமாக கொட்டி வச்சுருங்க. வச்சுட்டு வாசனை மலர்கள் இருக்குல்ல, வாசனை பூக்கள் எல்லாம், அந்த வாசனை பூக்கள் அதாவது மல்லி, தவனம், இந்த மாதிரி வாசனை பூக்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த புத்து மேலே தூவிட்டு கீழே, அதாவது புத்து மேலே எப்பவுமே அகல் விளக்கு ஏற்றி வச்சு கும்பிடக்கூடாது. புத்துக்கு கீழே 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்க. அகல் விளக்கு ஏற்றி வச்சு வாழைத்தண்டு திரி இருக்கு, அந்த வாழைத்தண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்க. வாழடி வாழையாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு நிம்மதி கொடுக்கும். ஸோ இதை பண்ணிட்டு புத்தில் பால் ஊற்றுங்க. முட்டையை புத்து உள்ள உடச்சி ஊற்றக்கூடாது, சைடில் வச்சுருங்க. புத்து உள்ள பாலை ஊற்றுங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா புத்து மேலே பால் ஊற்றுறது, முட்டையும் ஒன்றா சேர்த்து ஊற்றுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. முடிஞ்சால் புத்து உள்ள உங்கள் கை படும்போது, அதாவது இந்த உள்ளங்கை படுற மாதிரி பால் ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது உள்ளே இருக்கிற அந்த தெய்வத்துக்கு போய் செய்கிறோன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நாகத்து மேலே போய் அது படும்.